நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக சாரல் மழை பெய்து வந்தது. இதனால் பூமி ஈரப்பதம் அடைந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்திரா நகர், காந்திபுரம் பகுதிகளில் திடீர் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த வழியாக மேட்டுப்பாளையம் உதகை செல்ல இருந்த வாகனங்கள் 3ஆம் மாற்றுப்பாதையான காட்டேரி பாலாடா வழியாக திருப்பி விடப்பட்டன. இதையடுத்து மண் சரிவை சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். திருச்செங்கோட்டை அடுத்த தோக்கவாடி கிராமத்தில் உள்ள அடுத்தடுத்த 2 வீடுகளில் 30 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐடி நிறுவன ஊழியரான மயில்சாமி ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 25 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரியவந்தது. இதேபோல் பக்கத்து வீட்டிலும் நகை மற்றும் பணம் திருடு போனதாக புகார் எழுந்தது. கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நகையெல்லாம் எடுத்துட்டாங்க. வெள்ளி சாமான் இருந்தது. இந்த பிள்ளைங்க ஆசையா உண்டையில் பணம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் போச்சு. பணம் 50,000-60,000 போயிடுச்சு. போடியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுமண தம்பதிகளுக்கு வழங்கப்படும் சீர்வரிசை பொருட்களின் விற்பனை அதிகரித்து உள்ளது. கடந்த ஆண்டை விட பித்தளை விலை உயர்ந்தாலும் விற்பனை அதிகரித்து உள்ளதாக உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பொங்கல் சீர்வரிசையில் பொங்கலிடம் பித்தளை பொருட்களை முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. இந்நிலையில் போடி பகுதிகளில் பொங்கல் சீர்வரிசை பொருட்கள் விற்பனை தீவிரமடைந்துள்ளன. பொங்கல் பானை 1300 ரூபாய் வரை விற்பனையாவதாக உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உள்நாட்டு வர்த்தகத்தை காப்பாற்ற ஆன்லைன் வர்த்தகத்தை மக்கள் தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வலியுறுத்தி உள்ளது. சென்னையில் அச்சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் தலைவர் விக்ரமராஜா பொங்கல் பரிசு தொகையாக தமிழ்நாடு அரசு 3000 ரூபாய் வழங்கியதற்கு வரவேற்பு தெரிவித்தார். அதே சமயம் அந்த பணத்தை மக்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் செலவழிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும், அந்நிய நாட்டுகளை நம்பி நாம் வாழக்கூடாது என்பதை தீர்மானமாக சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட அனுமதி கேட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். கல்லூரி நுழைவு வாயில் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினருடன் சேர்ந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சில வாரங்களுக்கு முன்பு கல்லூரியில் அடிப்படை வசதிகள் கேட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழாவுக்கு அனுமதி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். சமத்துவ பொங்கல்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழர் திருநாள் கொண்டாடுற மாதிரி இருக்கும். இதை ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த வாட்டியை நடத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம். பர்மிஷன் கொடுக்கலாம். நாளைக்கு நாங்களே இங்கே சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பனங்கிழங்கு அறுவடை தீவிரமடைந்துள்ளது. பொங்கல் பண்டிகையின் முக்கிய அம்சமாக உள்ள பனங்கிழங்கு பிற மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த ஆண்டை விட விளைச்சல் அதிகரித்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கரும்பு ஆலைகள் லாரிகளில் கூடுதல் பாரம் ஏற்ற நிர்பந்திப்பதாக கரும்பு லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கரும்பு கட்டுகளை சுமந்தவாறு மாவட்ட ஆட்சியரிடம் சென்று அவர்கள் மனு அளித்தனர். பாரம் ஏற்றுவதையும் வாடகையையும் முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். சர்க்கரை ஆலைகள் லாரிகளுக்கு நிர்ணயித்த டன் இருக்கு. ஒரு 12 டன் ஏற்றணும் ஒரு 6 சக்கர வாகனத்துக்கு. அதுல 20 டன்னுலேருந்து 25 டன் ஏற்ற சொல்லி நிர்பந்திக்காங்க. சிவில் சப்ளைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 8 கிலோமீட்டர் வரைக்கும் 600 ரூபா கொடுக்குறாங்க. 598 ரூபா தராங்க. ஆனா இதே கரும்புக்கு வெறும் 110 ரூபா தான் தராங்க. தருமபுரி மாவட்டம் முழுவதும் இடைவிடாமல் பனி போன்று சாரல் மழை பெய்தது. தருமபுரி பெண்ணாகரம், பாலக்கோடு, நல்லம்பள்ளி, தொப்பூர், பொம்மிடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மொரப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையில் நனைந்தவாறே பொதுமக்கள் தங்களது வேலைகளுக்கு சென்றனர். 3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கு. தொடர்ந்து மேல் பெஞ்சிட்டு இருக்கு. மூடமாக தான் இருக்கு. டெய்லி ரொம்ப அவஸ்தை தான் பட்டுட்டு இருக்கோம். கஷ்டம் தாங்க. நினைஞ்சிட்டே போகணும், நினைஞ்சிட்டே வரணும். தனியாக தான் மழையிலே நினைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து ஊர் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்ட அளவில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. சுசீந்திரம் அருகே மேலகிருஷ்ணன் புதூரில் கடந்த 2 நாட்களாக நடந்த இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு இளவட்டக்கல்லை தூக்கி தங்களது வலிமையை பறைசாற்றினர். இந்த பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த வேல்ராஜ் என்பவர் 5000 ரூபாயுடன் முதல் பரிசை தட்டிச் சென்றார். 2வது பரிசை குமரியைச் சேர்ந்த விவேக் ராமும் 3வது பரிசை தூத்துக்குடியைச் சேர்ந்த பிளஸிங் தொடரும் வென்றனர். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் இருக்கும் வண்ணம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இப்போட்டி நடத்தப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வனத்துறை விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜகண்ணப்பன் திமுக கூட்டணியில் இணைய உள்ள கட்சிகள் குறித்து முதலமைச்சருக்கு தான் தெரியும் என கூறினார். அது முதலமைச்சருக்கு தெரியும். கேட்குறாங்க எல்லாரும் வருவாங்க, திமுக ஜெயிக்குமே ஆட்சி அமைக்க போறாங்க 2023 அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தப்பு கிடையாது. அது முதலமைச்சர் தான் முடிவு செய்யும். வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி ஜாகிர் ஹுசைன் நகர் பகுதிக்கு ஓராண்டாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து மாப்பிள்ளை யூரணி விளக்கு சாலையில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மீது குற்றம் சாட்டிய அவர்கள் தேவைக்காக குடிநீரை ஒரு குடம் 10 ரூபாய் முதல் 12 ரூபாய்க்கு வாங்கி வருவதாக வருத்தம் தெரிவித்தனர். வாராக கண் துடைப்பு மாதிரி வந்துட்டு உடனே போயிடுறாங்க. இதனால பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகுது. மக்களுக்கு தண்ணீர் ஊர் மக்கள் அனைவரும் தடுத்தாலுமே எங்களை தான் அமர்த்தி படுத்திக்கிட்டு போறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருடமாக இந்த பிரச்சனை நாங்கள் சமாளிச்சு கொண்டே இருக்கிறோம். போராட்டத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதுரை திருநகரில் நீண்ட காலமாக அறிஞர் அண்ணா பெயரில் இயங்கி வந்த பூங்கா ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் ஸ்டெம் பூங்கா என்ற பெயரை அழித்தனர். சுமார் 2,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணா பூங்கா புதுப்பிக்கப்பட்ட பிறகு ஸ்டெம் பூங்கா என மாநகராட்சி நிர்வாகம் பெயர் மாற்றம் செய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து அணை நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த அணையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நீர்வரத்து இல்லாமல் அணை மட்டம் 125 அடியாக இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்கள் கொட்டிய மழையில் அணை முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டி நிரம்பி வழிகிறது. இதனால் அங்குள்ள குளங்கள் கண்மாய்களுக்கு நீர் வரத் தொடங்கியுள்ளது. அணையில் நீர் இருப்பு 100 மில்லியன் கன அடியாக உள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தை பார்க்க முடியவில்லை என்பதில் வருத்தம் இருப்பதாக நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் அட்டகத்தி தினேஷ், மன்சூர் அலிகான் ஆகியோர் நடித்துள்ள கருப்பு பல்சர் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மன்சூர் அலிகான் தனது வாழ்க ஜனநாயகம் படத்திற்கும் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டதாக தெரிவித்தார். வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்து 94-95 3 தடவை கொண்டு போயிருக்கேன் பெட்டி. இங்கே ஞானவேல் அவர் பேர் என்னப்பா, ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டு. இத்தனைக்கும் என்னடா இது, அவர் கூட பெரிய சண்டை.